ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு another vlog. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம ஜிடி அப்புறம் நம்ம டியூக் 250க்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அதை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் சர்வீஸ் ஃபார் த ஜிடி அண்ட் சர்வீஸ் அதுக்கு முடிஞ்சிச்சு டியூக்குக்கு செகண்ட் சர்வீஸ். ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால அதையும் எடுத்து போய் என்னென்னு பார்க்கலான்னு போயிருக்கிறோம். அதே மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டுருந்தேன் நம்ம நண்பன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது புதுசாக ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே புதுசாக தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி 6 மந்த்ஸுக்கு முன்னே நம்ம நண்பன் 6 மந்த்ஸுக்கு முன்னே ஏஇடபிள்யூடைய ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தான். ஸோ அதை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம். மிச்சதெல்லாம் நம்ம வண்டியில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சொல்கிறதுனே தெரில. வெளியே போகணும் வாடான்னா ரெடியாகி வராமல் தெரியலடா பிரைட்னஸ். வெளியே போகணும் வாடான்னா ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜட்டியை போட்டு வந்திருக்கான். ஐ மீன் ஷார்ட்ஸ் ஸ்டைலாம் கேட்டா மூஞ்சியா நீ பாரு குரங்கு ப்ரெஷ் பண்ணல. ஸோ இது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட். இதை எடுத்துகிட்டு இப்போது ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போட போகிறான் நம்ம நண்பன். ஏன்னா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போகணும். இல்லைன்னா சர்வீஸ் சென்டரில் இன்ஜனுக்கு என்ன ஆச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இது. ಅಡ್ಕೋಬಿಟ್ಟೈತೆ ಸರಿ ಏನು ಹೇಳ್ತಾರ ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ನೀವೇನು ಅದು ನಮಗೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಬಿಡು. ಜಿಮ್ಮರ್ ಓಕೆ ಜೋಕು ಗೋಧಿ ಇಲ್ಲೇ ಸಾಕು. ಗೋಧಿಗೆ ಅಂದರೆ ಈ ಅರ್ಥ ಮಾಡಿ ತಿಳಿದವ್ರು ಯಾರು ಅಯ್ಯೋ ரொம்ப கஷ்டம்டா ஜிம்மர் பொடி தூக்கி பிடிக்கிறதுக்கு 4 நாள் சாப்பிடணும். ನೀವೇ ತಿಂತೀರಾ? ಏನೋ ಒಂದೇ ಸತಿ ಫಿಟ್ ಮಾಡಿಕೊಟ್ಬಿಟ್ಟ. ಏನು ಬೇಕು ದೊಡ್ಡದಿದೆ ಸಾಕು. ஜிடிக்கு ஸ்டாக்கு போட்டாச்சு. இது ஸ்டாக் போட்டாலும் ஸ்டாக் மாதிரியே இல்லைடா. இது என்ன நம்ம நினச்சதே ஒன்று, அங்கே நடந்ததே ஒன்று. இங்கே ஒரு கிளாம்ப் மாதிரி வருமா, அந்த கிளாம்ப்பு எங்கேயோ தொலைச்சிட்டு இருக்கிறான் நம்ம நண்பன். ஏய் இது ஸ்டாக்கு. ஆஃப் மாடு அந்த கிளாம்ப் இல்லை. அதுக்கப்புறம் ஸோ ஸ்டாக் போட முடியல. இப்படியே தான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஏஇடபிள்யூ இந்தியா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட். ஸோ நம்ம ஜிடி சர்வீஸ் சென்டருக்கு எட்டுன்னு வந்தாச்சு. கிட்ட வந்துட்டோம். ஸோ இதோட ப்ரைஸு, ஃபஸ்ட் செகண்ட் சர்வீஸோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ
அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கும் அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்புறம் முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரா இவன் காரை எடுத்துன்னு வந்துங்கிறான்? ஸோ ஜிடி லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஃபயர் விடுங்க ஜிடிக்கு. எனக்கு தெரியும் நிறைய பேர் ஜிடி லவர்ஸ் நம்ம vlogல இருக்கீங்கன்னு. Do show your love and support. இதே இதில் டிவி கில்லர் எடுத்தா இன்னும் எப்படி சவுண்ட் வரும், பயங்கரமாக இருக்கும். வேற லெவல் சவுண்டு. அதே மாதிரி ஜிடி சும்மாவே போகுங்க. RC390யும் இது சேம். RC390 டியூக் 390 எல்லாம் ஒன்று தான். ஸோ சேம் பிஹெச்பி செம்ம. ஓகே, சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. இதுதான் ஹோஸ்கோட்டே ஜிடிக்கு சர்வீஸ் விடுற சென்டர். ஓனர் ஓனர் உள்ளே போய் விடுங்க. ஜிடி ஓனர் இவர் தான். ஓனர் போங்க ஓனர். ஓகே, செகண்ட் சர்வீஸ் தான் விட போனோம். ஆனால் செகண்ட் சர்வீஸ் லேப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் தேர்ட் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2887. ஸோ ஆல்மோஸ்ட் 3000 வச்சுக்கோங்களேன். இதுதான் தேர்ட் சர்வீஸோட காஸ்ட்டு. சர்வீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியை க்ளீன் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ஆயில் ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. ஏதோ செக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி வண்டியை நல்லா க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்டு வந்திருக்காங்க. என்னடா மாமா, ஏன்னா பாலிஷ் பண்ணாலும் வருஷக்குள்ள பாரு எவ்வளோ கழிச்சு மாமா ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கிறடா. ஆக்சுவலி நாங்கள் நேற்று சர்வீஸ் கொட்டோம். ஆனால் வண்டி நேற்று ஈவினிங் ஆயிடுச்சுன்றதால லேட்டாக போனதால் நெக்ஸ்ட் டே கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் லைக் நெக்ஸ்ட் டே. அவன் கட்டிங்கே பண்ணிட்டான் நெக்ஸ்ட் டேயில். ஏய் சரி. ஸோ வண்டி வண்டி சர்வீஸ் விட்ட பின்னாடிக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. டிரைவிங் ஆஸ் வெல் அஸ் பவர் பிக்கப்லாம் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அப்புறம் நம்ம கிளச் லிவர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. தட்ஸ் ஆல்சோ குட். அண்ட் ஓவரால் சர்வீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் என்ன இப்போதைக்கு அவ்வளோ பெரிய வேலைலாம் இது ஒன்றும் வைக்கல. ஸோ இட் வாஸ் குட். அண்ட் 3000 ரூபாய், சத்தியமாக சொல்லுங்கள், 3000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜில் வெறும் ஆயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்கண்ணா. என்னப்பா. ஓகே, ஆயிலுக்கே 2000மா? செம்ம. ஓகே, இங்கே நான் இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வில் see you in the next vlog. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும்.
இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay guys, see you in the next vlog. Until then, this is your boy Ravi signing off. Peace out.